மாநிலங்கள் இருக்கக்கூடாது. மக்களை பிரிக்கிற இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது. இடஒதுக்கீடு உரிமையை தருவதாக அவர்கள் பார்த்து கொள்ளலை, மக்களை பிரிக்கிறதான். அதற்கு முன்னால் எல்லாம் கட்டி பிடித்துட்டு ஒன்றா இருந்ததை போலவும் இந்த இடஒதுக்கீடு தத்துவம் வந்து தான் மக்களை பிரித்து விட்டதை போலவும் அது இருக்கக்கூடாது. இந்த ஜென்டில்மேன் பொலிட்டீஷியன் ஒருத்தர் இருந்தார், வாஜ்பாய். கூரை ஏறி கொல்லி வைக்கிறவன் எங்கள் ஊரில் நல்ல பையன் என்று சொல்வதைப் போல ஒரு நல்ல அரசியல்வாதி என்று சொல்வார்கள். கலைஞர் கூட சொன்னார். நம்ம நாட்டுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் சங்கல்ப் அறக்கட்டளைன்னு ஒன்று இருந்தது. அதில் தான் ஐஏஎஸ் கோச்சிங் போனார். அந்த யூபிஎஸ்சி கோச்சிங் அங்கே தான் போனார். சங்கல்ப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அவன் தான் நீட்டுக்காக வழக்கு போட்டவனா அவன் தான். இது ஆர்எஸ்எஸ் நடத்துகிற ஒரு பயிற்சி கூடம். அதில் நமக்கு வேணுங்கிறாங்களும் தயார் பண்ணுவாங்க. எழுத்து தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண்ணை அண்ணாமலை பெற்றிருந்தாலும் நேர்முக தேர்வில் அதிக மதிப்பெண்ணை போட்டு அவரை ஐபிஎஸ்ஸாக கொண்டு வர முடிஞ்சுது. நிறைய பேர் 600 பேரை சென்ற ஆண்டு மட்டும் அங்கிருந்து வெளியே வந்திருக்காங்க யூபிஎஸ் அதிகாரிகளாக. அது என்ன ஆகும் என்பது ஒரு பக்கம். புறக்கணிக்கப்பட்ட மக்களாக, வஞ்சிக்கப்பட்ட மக்களாக, வரலாற்று காலத்தில் எல்லாவற்றிலும் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருந்த பட்டியலினத்தவர்கள், பழங்குடிகள், பிற்படுத்தப்பட்டோர். இப்போ தான் பிற்படுத்தப்பட்டவர்லாம் தங்களை பெரிய ஜாதின்னு அங்கங்கே சண்டை போட்டுட்ருக்கான். அவனுக்கெல்லாம் சூத்திரம்தான். பார்ப்பானுக்கு எல்லோரும் தீண்டத்தகாதவர்கள் தான். 1916 வந்து பார்ப்பனாதார் இயக்கம் தொடங்கிய போது இவர் அறிக்கை கொடுத்தாரு தியாகராயர். இந்த 1894 இருந்து தான் ஐசிஎஸ் நமக்கெல்லாம் கொடுத்தான் இந்தியர்களுக்கு. 1912 வரைக்கும் 16 பேர் தான் நம்ம மாகாணத்தில் ஆகியிருக்கான். 15 பேர் பார்ப்பான். ஒருத்தர் முஸ்லீமு, ஒரு ஆள் கூட வேற ஆள் ஆகலை, இந்துக்களில் வேற எவனும் வரல என்ற வருத்தமெல்லாம் தெரிவித்து பல பதவிகளை சொன்னார். 2016 மருத்துவக் கல்லூரிக்கு மதிப்பெண் கட் ஆஃப் மார்க் போட்டான். 200 மார்க். 200க்கு 200 வாங்கினோம் 17 பேர். 17 பேரில் 15 பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர்கள், இஸ்லாமியர்கள், இவங்க தான் இருந்தாங்க. சிறுபான்மையினர் தான் இருந்தாங்க. உயர் ஜாதிக்காரன் யாரும் இல்லை. 2 இடம் இருக்கு. ஓசி 17ல் 15 குணம் 2 இருக்குன்னா ஒருத்தர் திராவிடன் என்ற மாணவன், பேரை கேட்டால் தெரியும். அவன் ஒரு கிறிஸ்துவ தாய்க்கும் இஸ்லாமிய தந்தைக்கும் பிறந்த பெரியார் குடும்பத்து பிள்ளை. அவன் 200க்கு 200 வாங்கியிருந்தான். இன்னொருத்தன் கார்த்திக்னு ஒருத்தன், அவன் திருநெல்வேலி சைவ பிள்ளை. 16க்கு 15 பார்ப்பான். இந்துக்கள் அனைவரும் பார்ப்பனராக இருந்தது 1916. 2016 200க்கு வருவாங்க. அத்தனை பேரும் பார்ப்பன அல்லாதாக இருந்தது 2016. இதுதான் தமிழ்நாட்டின் கல்வி மாற்றம். மாநிலங்கள் என்ற அளவில் நமக்கான திட்டங்களை தீட்டிக்கொள்ள நமக்கு உரிமை பெற்றிருந்த நாம் மாநிலங்களை இழக்கப்போது. இவன் வந்தப்போ நிறையா மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டது. கல்வி உரிமை கூட தான் காங்கிரஸ் படிச்சதும்பாங்க. உண்மை. 75ல் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க, ஒத்திசைவு பட்டியலுக்கு கல்வி கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் 2019 தேர்தல் பரப்புரையில் சேலத்தில் பேசினார் ராகுல் காந்தி. 2019 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம். இப்போ கொடுத்த உறுதிமொழி இல்லை, 5 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது. சேலம் பொதுக்கூட்டத்தில் சொன்னார். இந்த தேர்தல் என்ன முழக்கத்தோடு தொடர்கிறது, நடக்கிறது என்பதை தோழர் தியாகு அவர்கள் மிக விரிவாக விளக்கி இருக்கிறார்கள். ஒரு பாசிச அமைப்பு எப்படி ஒரு தனி ஒருவரை உயர்த்தி பேசி அவர்தான் எல்லாவற்றுக்கும் தலைவர், ஹிட்லரை ஃபியூரர்னா, அவன் டூஷேன்னா, முசோலினியை என்று அவர்தான் எல்லாம் என்று சொல்வதைப் போல இந்த நாட்டிலும் ஒருவரை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவருடைய உறுதிமொழிகள் என்பதாகத்தான் இதை அறிவித்து நடந்து கொண்டிருக்கிறது பரப்புரைகள். நாம் அவரை மோடி ஆட்சி வரக்கூடாது, அவர் கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நாம் கருதுகிறோம். ஏனென்றால் அது தனியாக ஒரு கட்சியாக இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தலைவர் ஸ்டாலின், அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் பாஜகவுக்கு தலைவர் நட்டா பெயருக்கு இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறது, அதுதான் ஆணையிடுகிறது, அதுதான் அறிவுறுத்துகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இரண்டையும் சேர்த்துத்தான் மோடி ஆட்சி செய்கிற செயல்கள் அரசியல் ரீதியான பிழைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கொள்கை ரீதியாக அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் ஆர்எஸ்எஸ் சொன்ன தத்துவங்களைத்தான்.
இப்போ ஒவ்வொன்றும் கோல்வால்கர் தான் அவருக்கு தத்துவம் கொடுத்தார். ஹெட்கேவர் இருந்தார், ஆர்எஸ்எஸ் தலைவராக உருவாக்கி இருக்கலாம். அவர் சும்மா ஒரு அடாவடி மனிதர், முரட்டு மனிதர், அவ்வளோதான். ஆனால் அதில் சூழ்ச்சியான தத்துவங்களை அதை உருவாக்கி படைத்து நீண்டகால 33 ஆண்டுகள் தலைவராக இருந்தார் கோல்வால்கர். அதான் குருஜி, அவர் தான் குரு கோல்வால்கர். அவர் எழுதிய பல தத்துவங்களைத்தான் நடைமுறைப்படுத்துவதை தன் கொள்கையாக கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் சில கொள்கைகளை எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த நாடு ஒரு மாநிலங்கள் இருக்கக்கூடாது, ஒற்றை ஆட்சியா, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்று சொன்னார். அது அவருடைய சிந்தனை கொத்து அல்லது ஞானகங்கை என்று தமிழில் சொல்லப்படுகிற பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் எழுதுகிறார். மாநிலங்கள் இருக்கக்கூடாது, மக்களை பிரிக்கிற இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது. இடஒதுக்கீடு உரிமையை தருவதாக அவர்கள் பார்த்து கொள்ளவில்லை, மக்களை பிரிக்கிறதான். அதற்கு முன்னால் எல்லாம் கட்டி பிடித்துட்டு ஒன்றா இருந்ததை போலவும், இந்த இடஒதுக்கீடு தத்துவம் வந்து தான் மக்களை பிரித்து விட்டதை போலவும் அது இருக்கக்கூடாது. அடுத்து, இந்த நாட்டில் தங்கள் புனித இடமாகவும் இல்லாத மதங்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உரிமை இருக்கக்கூடாது. புனித இடமாக வந்து மெக்காவை கொண்டிருக்கோம், நமக்கு இருக்க முடியாது. அவன் இதை கொண்டு கொண்டிருக்குவேன், பாலஸ்தீனமா அவர் பிறந்த நாடு, அந்த ஏதோ இருக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த நாட்டில் புனித இடம் கைலாசம் வேணால் நம்ம நாட்டில் இல்லாமல் பக்கத்து நாட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் அவங்கெல்லாம் இருக்கலாம், அது பழைய மதத்தை சார்ந்தவர்கள். இப்படி எதிரிகளாக கிறிஸ்தவர்களை, இஸ்லாமியர்களை போன்ற சிறுபான்மையர்கள் இங்கு இருக்கலாம், உரிமையில்லாதவர்களாக வேணா இருக்கலாம். அவர் சொல்கிறாரு, கடைசியாக என்னென்ன உரிமையை, எங்கள் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு, எங்கள் வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொண்டு, எங்கள் பண்பாடுகளை ஏற்றுக்கொண்டு இருந்தால் இருக்கலாம், இல்லை என்றால் உரிமையற்ற மனிதர்களாக, வாக்குரிமை உட்பட்ட உரிமைகள் இல்லாதவர்களாகத்தான் இங்கே இருக்கணும். உனக்கு வாக்குரிமையே கிடையாது, இருக்காது. அதுதான் சிஏஏ கொண்டு வந்திருக்கிறான். இதுதான் அவரெல்லாம் வழுத்து கொடுத்த வழிகளை இவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்து ராஷ்டிரம் என்பது முழு பலத்தோடு நாம் வந்தால், இந்த ஜென்டில்மேன் பொலிட்டீஷியன் ஒருத்தர் இருந்தார், வாஜ்பாய். கூரையேறி கொல்லி வைக்கிறவன் எங்கள் ஊரில் நல்ல பையன் என்று சொல்வதை போல ஒரு நல்ல அரசியல்வாதி என்று சொல்வார்கள். கலைஞர் கூட சொன்னார், அவர் தான் ஜென்டில்மேன் பொலிட்டீஷியன் வார்த்தையை கொடுத்தாரு. நல்ல மனிதர் கெட்ட கட்சியில் இருக்கிறார்னார். அவர் சொன்னார், விஷமரத்தில் நல்ல பழங்கள் பழுக்காது, மரமே நல்ல மரம்தான் என்று அவர் அதற்கு விளக்கம் சொல்லி கலைஞரை மட்டும் தட்டினார். அவர் அந்த ஆள் வந்து முதலமைச்சர், அவர் பிரதமராக ஒரு கட்டத்தில் இருந்தார். 13 நாள் இருந்தார், 13 மாதம் இருந்தார், அப்புறம் 5 ஆண்டும் இருந்தார். 13 நாள்லேயே ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, என்றான் ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தம். 13 நாள் தான் ஆட்சின்னு தெரியும். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்று விடுவோம் என்று தெரிந்தே பெரிய ஒப்பந்தம் ஒன்றை போட்டார். சரி, எப்படியோ இருக்கட்டும். அவர் ஆட்சிக்கு வந்தபோது ஸ்லேட்டன் தீவு என்ற ஒரு அமெரிக்காவில் இருக்கிற தீவு, அங்கு பெரும்பான்மையும் பார்ப்பனர்களும் பனியாக்களும் வாழ்கிற பகுதி, பெரு வணிகர்களும் உயர் பதவியாக இருக்கிற ஆட்களும் வாழ்கிற பகுதி. அங்கே போன போது இவரிடம் கேட்டார்கள், நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, எப்போது இந்து ராஷ்டிரத்தை அமைப்பீர்கள் என்று கேட்டார்கள். இல்லை, வந்துவிட்டோம், நாங்கள் முழு பெரும்பான்மை, அதாவது 3/2 பெரும்பான்மை அடைந்தால் இந்து ராஷ்டிரத்தை அமைத்து விடுவோம். மோடி அடைந்து விட்டார், அதை பண்ணிட்டார். 3/2 பெரும்பான்மை அவருக்கு இருந்தது. ஆனாலும் அதில் அடிப்படைகளை நிறுவி வைத்தவர்கள், ஃபவுண்டேஷன்லாம் போட்டு வச்சுட்டாங்க தயாராக. இன்னொன்று சொல்லியிருந்தார் கோல்வால்கர், மாநிலங்கள் இருக்கக்கூடாது. அதை 120 பங்குன்னு அவர் சொன்னார், இப்போ 200 பங்குன்னு சொல்கிறாங்க. 200 ஜன்பட்ஸ் தான் இருக்கும். அதற்கு அதிகாரிகள் ஆட்சி செய்வார்கள். ஒரே ஒரு ஆட்சி தான் டெல்லியில் மட்டும்தான் இருக்கும். மாநிலங்கள் என்ற ஆட்சி முறை இருக்காது. என்ன ஜன்பட்ஸ்னா, ஆரியர்கள் இந்த நாட்டுக்கு வந்தபோது அவர்கள் வந்து குழு ஆடு மாடு ஓட்டிகிட்டு வந்தான், பட்டி போட்ட இடத்துல அப்படியே இருந்திருப்பான், அப்புறம் கூட்டமாக ஒரு இடத்துல இருந்தான். அவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பேர் தான் ஜன்பத். ஆரியர்கள் கூட்டமாக தங்கியிருந்த இடத்துக்கு பேர் ஜன்பத். நமக்கு அந்த பேரை கொடுத்துட்டான். எல்லாம் இங்கே 200 பிரிப்போம், அதிகாரிகள் ஆட்சி செய்வார்கள், நாங்கள் அங்கிருந்து அறிவுரை கொடுப்போம். இந்தியா முழுதுக்கும் ஒரே மாதிரி சட்டமாக எல்லாவற்றையும் தான். ஒரே ரேஷன் கார்டுன்னாரு. நம்ம ரேஷன் கார்டை இங்கே வச்சுக்கிட்டு அரிசி தான் அங்கே போடான்னு கேட்க முடியாது. அங்கே போனால் கோதுமை வேணும்,
வடநாட்டுக்காரன் இங்கே வந்தால் கோதுமை ரேஷன் கார்டில் இருக்கலாம், அரிசி தான் வேணும், அவனுக்கு இங்கே வந்து கிடைக்கும். ஆனால் ஒரே ரேஷன் கார்டு தான், ஒரே தேர்தல் வேறு. அடுத்த முறை ஒரே தேர்தல்ட்டு இப்போ இந்த சங்கல்பில் ஒன்று சொல்லிட்டாங்க. இந்த சங்கல்ப்புங்கிறத நமக்கு வந்து மனசில், நம்ம நாட்டுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் சங்கல்ப் அறக்கட்டளைன்னு ஒன்று இருந்தது. அதில் தான் ஐஏஎஸ் கோச்சிங் போனார். அந்த யூபிஎஸ்சி கோச்சிங் அங்கே தான் போனார். சங்கல்ப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அவன் தான் நீட்டுக்காக வழக்கு போட்டவனும் அவன் தான். இது ஆர்எஸ்எஸ் நடத்துகிற ஒரு பயிற்சி கூடம். அதில் நமக்கு வேணுங்கிறாங்களும் தயார் பண்ணுவாங்க. எழுத்து தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண்ணை அண்ணாமலை பெற்றிருந்தாலும் நேர்முக தேர்வில் அதிக மதிப்பெண்ணை போட்டு அவரை ஐபிஎஸ்ஸாக கொண்டு வர முடிஞ்சுது. நிறைய பேர் 600 பேரை சென்ற ஆண்டு மட்டும் அங்கிருந்து வெளியே வந்திருக்காங்க யூபிஎஸ் அதிகாரிகளாக. அது என்ன ஆகும் என்பது ஒரு பக்கம். அந்த சங்கல்ப், அவங்க எடுத்துகிற சங்கல்பம் என்பது இதெல்லாம் தான். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு வர வேண்டும். ஆனால் நாம் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்கிறோம், எப்படிப்பட்ட ஆட்சி முறையை நாம் பார்த்திருக்கிறோம், நமக்கு ஆட்சியாளர்களுக்கு முன் வாய்த்தவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள். முத அரசு ஆட்சி என்பது மாநிலங்களில் தான் வந்தது, மாகாணத்தில் தான் வந்தது. அங்கெல்லாம் ஒன்றியத்தில் மத்தியில் தான் இப்போ ஆட்சி இல்லை. 1920 வந்தது மாகாண அரசுகள் மட்டும்தான். இங்கே தான் பிரீமியர், முதல்வர் என்பதற்கு ஆங்கிலத்தில் பிரீமியர், பிரைம் மினிஸ்டர் அவர் தான். அங்கே பிரைம் மினிஸ்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 1946 தான் ஒன்றியத்தில் ஒரு அரசு நிறுவப்பட்டது. 46 தான் ஒரு அமைச்சரவை, பிரதம மந்திரி எல்லாம் அப்போ தான் வந்தாங்க. நம்ம தான் முதல்ல இருந்தவங்க. சென்னை மாகாணம் அப்படிப்பட்ட முதல் தேர்தலில் தங்களுக்கான ஆட்சியாளராக நீதி கட்சியை தேர்ந்தெடுத்தார்கள். அது நீதி கட்சி வரலாற்றுக்குலாம் போக வேண்டிய தேவையில்லை. அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது ஒரு சிந்தனை போக்கு என்னவாக இருந்தது என்பதுதான். அவங்க வாக்காளராக பிறந்தவெல்லாம் பணக்காரன், பட்டாதாரிகள், இவங்க தான் வாக்காளிகள். அப்போ அவங்க அவ்வளோதான் இருப்பான். அவங்க தான் வாக்குரிமை இருந்தது. அதிக வாக்குரிமை பெற்றிருந்த காலம் 14 விழுக்காடு பேருக்கு தான் வாக்குரிமை இருந்தது, பெண்களுக்கு இல்லை. அதுதான் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தது. முன்னால் இருந்த நிலை. அவள் வந்த பின்னால் தான் பெண்களுக்கு வாக்குரிமை என்பதை சட்டமாக்கினார்கள். சென்னை மாகாணத்தில் மட்டும் பெண்களுக்கும் ஓட்டுரிமை உண்டு என்று மார்ச் மாதத்திலே பண்ணாங்க. ஜனவரியில் தான் சட்டமன்றம் கூடியது. மார்ச் மாதத்தில் சட்டம் இயற்றினார்கள். அப்படி ஒவ்வொன்றாக பார்த்து புறக்கணிக்கப்பட்ட மக்களாக, வஞ்சிக்கப்பட்ட மக்களாக, வரலாற்று காலத்தில் எல்லாவற்றிலும் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருந்த பட்டியலினத்தவர்கள், பழங்குடிகள், பிற்படுத்தப்பட்டோர். இப்போ தான் பிற்படுத்தப்பட்டவர்லாம் தங்களை பெரிய ஜாதின்னு அங்கங்கே சண்டை போட்டுட்ருக்கான். அவனுக்கெல்லாம் சூத்திரம்தான். பார்ப்பானுக்கு எல்லோரும் தீண்டத்தகாதவர்கள் தான். இங்கே வேணால் இவன் கொஞ்சம் பிரித்து சொல்லிக்குவான். எனக்கு அவன் ஆகாது, அவனுக்கு இவனும் ஆகாது, அவனை வீட்டுக்குள்ள விட மாட்டேன் இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவனும் சூத்திரன்னா அதை விட மோசமான சொல். பெரியார் கூட ஒரு முறை சொன்னார். என்ன யாரையாவது பறையன்னு சொல்கிறான், அவன் வாசித்த கருவியால் பேர் வந்திருக்கலாம். பல்லன்னு சொல்கிறான், வசித்த இடத்தால் அது பேர் வந்திருக்கலாம். உன்னை சூத்திரங்கிறானே, தேவடியாமகங்கிறானே, என்னடா காரணம் அதுக்கு? என்னை யாராவது கேட்டால் என்ன சூத்திரன்னு சொல்லாதீங்க, என்ன பல்லன்னு பறையன்னு சொல்லிக்குங்க என்று தான் சொல்லுவேன் என்று சொன்னார். இந்த சமூக நிலையில்தான் அந்த ஆட்சி வந்தது. இப்போ புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பில், கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற சிந்தனை போக்கு அப்போதே எழுந்தது. அப்போதே சட்டமாக்கினார்கள். அது மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு இறுதி நிலைக்கு வந்தது. அப்போ எல்லா கல்வி நிலையங்களிலும் நம்மவர்கள் உழைப்பதற்கு குறைஞ்சது 20 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று அறிவித்தார்கள். அது சட்டம் நமக்கு கிடைக்கல. ஆனால் தீர்ப்பில் சொல்கிறான், உச்சநீதிமன்றத்தில் நம்ம செல்லாதுன்னு சொன்ன தீர்ப்பில் சொல்கிறான். இப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டில். சென்னை மாகாணத்தில் சட்டம் 330 இடம், 330 இடத்தில் வெளி மாநிலங்கள் வாழ்கிற தமிழர்களுக்கு 17 இடம், மீதி 13 இடத்தை முதலமைச்சரும் மருத்துவ கல்வி இயக்குனரும் சேர்ந்து முடிவு செய்வார்கள். மீதி 300 இடத்தை 4 பங்காக பிரிக்கிறது தமிழ்நாட்டை. ஒவ்வொரு பங்குக்கு 75 இடம். ஒரே பகுதியில் எல்லாரும் வந்துடக்கூடாது, ஒவ்வொரு பகுதிக்கு இருக்கணும். அதில் குறைந்தபட்சம் 20 விழுக்காடு பெண்கள் இருக்க வேண்டும். தகுதி குறைவாக இருந்தாலும் தகுதியை தளர்த்தி பெண்களை சேர்க்க வேண்டும். இப்போ தான் 33 கொண்டு வந்தோன்னு பெரிய சாதனையாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் கொண்டு வரல, 29 நடைமுறைப்படுத்துவாங்களாம். இந்த தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டாலும்
அடுத்தது வரைக்கும் பண்ண மாட்டான். 29ல் ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போ தான் 5 வருஷம் ஆகிடுச்சு, நான் 29 நான் சொன்னவன முடியலம்பான். 29 அடுத்த தடவை ஜெயிச்சு வந்தால் உங்களுக்கு கொண்டு வரேன்னு சொல்லுவான். கொண்டு வரவன் இப்போ எதுக்கு சட்டம் கொண்டு வரோம்? 23ல் எதுக்காக சட்டம் கொண்டு வர்ற? 29லேருந்து நடைமுறைப்படுத்த சட்டத்தை இப்போ என்ன கொண்டு வரேன்னா, இது ஒரு ஜும்லா தான், தேர்தல் அறிவிப்பு தான், ஒன்றும் நடக்கப் போவதில்லை. இந்த நிலையில்தான் நாம் வளர்ந்தோம், வாழ்ந்தோம், கல்வி பெற்றோம், எல்லா தரப்பினரும் வளர்ந்தார்கள். மருத்துவம் எல்லாருக்கும் கிடைச்சிது. மருத்துவக் கல்லூரிகளை பற்றி சொன்னார்கள். அரசு மருத்துவக் கல்லூரி அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்று சொன்னார்கள். அதனாலே நமக்கு அதில் நிறைய பலன் பெற்றோம். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நினைப்பான், எப்படி இதை தடுப்பது? கல்வி பெறுவதை தடுப்பதற்கு நீதி கட்சி முயற்சி பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தது காங்கிரஸ் சார்பாக முத ராஜாஜி வந்தார். அவர் காலத்தில் சில முயற்சிகளை செய்தார். இந்தி படியுங்கன்னு அப்போ முதல்ல இந்தி பாடம் இந்தந்த வகுப்புக்கு கட்டாயம் என்று ஆக்கினார்கள். அதற்கு எதிரான ஒரு போர் நடந்தது. போதிய மதுவிலக்கு கொண்டு வந்தார் என்ற அவருக்கு பெரிய பாராட்டு. மதுவிலக்கு சென்னை மாகாணம் முழுதும் கொண்டு வரல, சேலம் மாவட்டத்தில் மட்டும் கொண்டு வந்தார்கள், ஒரு மாவட்டம். அப்புறம் நான் கணக்கு போட்டு பார்த்தேன், நிறைய இழப்பு வருது, அதை எப்படி சரி கட்டுவது? எனவே கிராமப்புறங்கள் இருக்க 2600 பள்ளிக்கூடங்களும் மூடுறேன்னாரு. அவ்வளோதான் கிராமத்தில் இருந்திருக்கும். அதுக்கு முந்தைய அவ்வளோக்கு மேலேயா நமக்கு பள்ளிக்கூடம் கிராமத்தில் இருந்திருக்கும். எனவே அதை முடிவு செய்து நம்மை கல்வி பெறுவதிலிருந்து எளிய மக்களை, கிராமத்து மக்களை, உழைக்கும் மக்களை தடுப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டே இருந்தது. அவள் கல்வியில் தடங்கி போனோம். அடுத்து அது போச்சு. அடுத்து வந்தவர்கள் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் ஓமந்தூர் ராமசாமியார் போக்கான பார்வையை கொண்டவராக இருந்தார். நமக்கு ஆதரவான பார்வையை கொண்டு வந்தார். அவர் ஒரு சட்டங்களை மாற்றி அமைத்தார். அதுக்கு முந்தி பிற்படுத்தப்பட்டோர் என்ற தனியாக இடஒதுக்கீடு இல்லை. பார்ப்பனர், பார்ப்பன இல்லாத இந்துக்கள், அவ்வளோதான். அதை தொடர்ச்சியாக பெரியாரை போன்று பேசிக்கொண்டு 5 ஜாதி தான் எல்லாம் வேலைக்கும் போகுது, மற்ற ஜாதியெல்லாம் போகவே இல்லை என்று பேசினார்கள். தனியாக பிரித்து கொடு என்றார்கள். ஓமந்தூர் ராமசாமியிடம் பிரித்து கொடுத்தார். அவர் காலத்தில் அவர் செய்தார். இந்த இடஒதுக்கு எதிராக காந்தியிடம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணான் ஓமந்தூர் ராமசாமி மேலே. இவன் தாடி இல்லாத ராமசாமி, அவன் தாடி வச்சுட்டுருக்கான், இவன் தாடி இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி இதே தான் பண்ணுறான் என்று சொன்னார்கள். ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கங்கள் மட்டும் இந்த சிந்தனையை கொண்டு வரவில்லை. எல்லா கட்சிகளும், ஆட்சிக்கு வந்த கட்சிகளாம் இந்த கொள்கை தான் கொண்டிருந்தார்கள் ஓரளவுக்கு. ஏனும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வகுப்புவாதி என்று எழுதினார்கள். ஜாதி உணர்வு அதிகம் தாளுக்கு வகுப்புவாதி என்று எழுதினார்கள். இந்து பத்திரிகை எழுதியது. உடனே அவர் கூப்பிட்டாரு, இந்து பத்திரிகை ஆசிரியர் வர சொன்னார் அலுவலகத்துக்கு. உங்கள் அலுவலகத்தில் பார்ப்பனர் அல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டார். பதில் இல்லை, ஏன்னா ஒருத்தவங்க கூட இல்லை. ஐயங்கார் அல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டார். அதுக்கும் பதில் இல்லை, ஏன்னா எவனும் இல்லை. நீ என்ன வகுப்புவாதின்னு சொல்கிற, போ அப்படின்னு அனுப்பி விட்டார். அவ்வளோதான். அந்த துணிச்சல் உள்ளவராக இருந்தார். ஆனால் எளிய மனிதர். பதவி போன பின்னால் போய் வல்லார் மடத்தில் போய் பாய் போட்டு படுத்துட்டு இருந்தார். அப்படி தான் போய் இறந்தார் அவர். அவர் ஒன்றும் பெரிய இதெல்லாம் போய் இருக்கல. காந்தி வந்தார். காந்தியிடம் போய் புகார் செய்தார்கள். எல்லா இடத்தையும் எங்களுக்கு பாப்பானுக்கெல்லாம் எல்லாமே முடிச்சிட்டாரு என்று சொன்னார்கள். காந்தி உடனே கேட்கிறார், வா விவரங்களை கொண்டு வா. ஓமந்தூர் ராமசாமி கொஞ்சம் வேலை இருக்குது, செக்ரட்டரி அனுப்பி விட்றாரு, போய் என்னென்னு காந்திகிட்ட சொல்லிட்டு வந்துடுங்க. காந்தியும் சென்னையில் தான் இருக்கார். ஆனால் எனக்கு வேலை இருக்குது, இதை விட முக்கியமான வேலை தமிழ்நாட்டு என் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்குன்னு அனுப்பிவிட்டார். நம்மளால் இருந்தால் பறந்து ஓடி இருப்பான் காந்தி கூப்பிட்டாருன்னு. அவருடைய நேர்மை, அவர் இதை யாரையும் கருத வேண்டிய தேவையில்லை. அனுப்புனார், பார்த்தாரு, நல்லா தானே செஞ்சுருக்காரு. ஏப்பா நீ ஏப்பா வேதம் ஓத வேண்டியவன், நீ யாகம் செய்ய வேண்டிய நீ எதுக்கு டீ ஸ்கொயரை தூக்கிட்டு ஸ்டெதோஸ்கோப் தூக்கிட்டு திடீர்னு நினைக்கிற? பேசாமல் போய் அந்த வேலையை செய்யுன்ட்டார் காந்தி. பெரியார் சொன்னார், பாப்பா இன்றைக்கே முடிவு பண்ணியிருப்பான், இவர் அவ்வளோதான் முடிச்சிட்டாருன்னார். பெரியார் சொன்னார். அதனால தான் சாகிறப்போ அந்த ஓமந்தூர் ராமசாமி நினைச்சாரோ என்ன நினைச்சாரோ ஹேராம்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களை தான் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் என்று கூட வேடிக்கையாக அவர் சொன்னார். அதுக்கு தாண்டா சொல்லியிருப்பார். அப்போயே ஓமந்தூர் ராமசாமி சொன்னார், அப்போயே இந்த தாடிகார் ராமசாமி சொன்னால் நான் விட்டுட்டவேன்னு தான் சொல்லியிருப்பார் என்று கூட வேடிக்கையாக சொன்னார்கள். அவர்கள் அதை வந்த உடனே அடுத்து பிரகாசம்னு ஒருத்தர் வந்தார், ஸ்ரீ பிரகாசம். அவர் ஆந்திரா பார்ப்பனர். அவர் என்ன பண்ணார், இல்லை 100 வேலை. அப்போ 100 வேலையும் பிரித்து கொடுத்தாங்க. பெர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது இடஒதுக்கீட்டில். 20 விழுக்காடு தகுதியுள்ளவர்களுக்கு மட்டும் என்று சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சி அவரை பதவி விட்டு துரத்திடுச்சு.
ஏய் நீ இதெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா காங்கிரஸ் தலைவர் இந்த கருத்தை தான் கொண்டிருந்தார்கள். மீண்டும் ராஜாஜி வந்தார். தெரியும் ராஜாஜிக்கு திருப்பி 6000 பள்ளிக்கூடங்களை மூடினார். குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தார். ராஜாஜி குலக்கல்வி திட்டம்னு கொண்டு வந்தார். பாதி நேரம் படி பாதி நேரம் ஒப்பந்தொழில் செய்யினார். மோடி கொண்டு வந்த திட்டம் 18 ஜாதிகளை தேர்ந்தெடுத்து 18 தொழில்களை தேர்ந்தெடுத்து இதை செய்பவர்களுக்கு மட்டும் தனியாக நான் உதவி செய்கிறேன். ஆனால் உன் தொழிலை செய்யணும். பானை செய்கிறவரா உங்கள் பையன் தானே 1 லட்ச ரூபா தர்றேன், நீ போய் பானைக்கு மிஷின் வச்சுக்கோ, தச்சு வேலை சரியா சா மிஷின் கூட வாங்கி போட்டுக்கோ, ஆனால் இந்த வேலையை தான் நீ செய்யணும், உனக்கு தர்றேன். இதுதான் என்னது விஸ்வகர்ம யோஜனா. இந்த பேரெல்லாம் வாயை இடிக்கும். இந்த ட்ரெயினுக்கு அப்படித்தான் பேர் வச்சுருப்பா. நான் சொல்லிகிட்டே அவன் காங்கிரஸ் காலத்தையும் ரயில் விட்டான். வைகை எக்ஸ்பிரஸ்னா முத்துநகர் எக்ஸ்பிரஸ்னா இவன் என்னமோ சதாப்தி மாத்துமா என்னென்னமோ பேர் வச்சுட்டு இருப்பானுங்க. என்னமோ பொண்ணு இன்னொரு ட்ரெயின் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும், மாடுபட்டா கூட நின்று போயிடுமே இன்னொரு ட்ரெயின், வந்தே பாரத், இப்படியெல்லாம் வந்து கொண்டு வந்தான் இவன். எல்லா பேரும் அப்படி தான். விஸ்வகர்ம யோஜனா 300 கோடி ஒதுக்குறாங்கிறான் இந்தியா முழுக்க. மாவட்டத்துக்கு எவ்வளோ கொடுப்பான், எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அந்த கொடுத்த பணத்தை திருப்பி செலுத்தி விட்டால் அடுத்த வருஷம் 2 லட்சம் கொடுப்பேன். ஆனால் இந்த வேலையை செஞ்சாதான். அதுக்கு அடுத்த வருஷம் 3 லட்சமாக கொடுக்கப்படும். இதே வேலையை செஞ்சாதான். ஜாதி தொழிலை விட்டு வெளியே போய்விடாதே. அவர் குலக்கல்வி திட்டம் ராஜாஜி கொண்டு வந்து துரத்திட்டு தான் காமராஜர் முதலமைச்சரானார். இப்போ வந்து இவன் சொல்கிறான் நீ ஜாதி தொழிலை செய். இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்தார்கள். குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தில் ஒரு சின்ன திருத்தம் மோடி ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்துல செஞ்சாங்க. 2015 செஞ்சிட்டாங்க. மாணவர்கள் அல்லது குழந்தை அந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் பள்ளி விடுமுறை நாட்களிலோ பள்ளி முடிந்த பின்னாலோ தங்களுடைய குடும்ப தொழிலில், இவர் குலத்தொழில்னு சொன்னார், இவன் ஃபேமிலி என்டர்பிரைசஸ் என்ற சொல்லை பயன்படுத்தினான். ஆபத்தில்லாத குடும்ப தொழில் ஈடுபட்டுவது குழந்தைகள் தடை சட்டத்தில் சேராதுன்ட்டான். அதில் வேலை வாங்கிக்கலாம். அப்புறம் அப்பனுக்கு ஆசை வந்துடும், நமக்கு பரவாயில்ல வசதியாக இருக்குது, நம்ம வேலையை செஞ்சுட்டு முடிவு பண்ணுவான். அல்லது பையன் பள்ளிக்கூடத்து போய் வாத்தியார் வேறு தினம் பெரம்ப எடுக்கிறாரு இருக்கலான்னு முடிவு பண்ணுவான். நம்ம கல்வியை கெடுப்பது. அது கல்வியை ஊக்குவிப்பது ஒரு பக்கம். நீங்கள் ஒரு எளிய முறை எஸ்எஸ்எல்சியில் எழுதணுன்னா அதில் கூட அது வரைக்கும் படித்து வந்துட்டான்னா கூட செலெக்ஷன் ஒன்று பள்ளிக்கூடத்தில் நடத்துவான். தலைமை ஆசிரியருக்கு பிடிக்காது நிறுத்திடுவாங்க, அல்லது வேறு ஏதாவது கோபத்தில் இருக்குன்னு நிறுத்திடுவான். அவன் தேர்வு எழுத பொது தேர்வை போய் எழுத முடியாது. அதை நீக்கிறதுக்கு அது ஒரு பெரிய பெருமையாக பேசப்பட்டதாக நிறுத்திட்டாங்க, செலெக்ஷன் எடுத்துட்டாங்கன்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது ஒரு காலத்தில். 3 முறை தான் எழுத வேண்டும். எத்தனை தடவை எழுதலாம்? முழு பாடங்களையும் எல்லாத்தையும் எழுதணும், எல்லா சப்ஜெக்டும் தான் எழுதணும். இல்லை தோற்று போன பாடத்தை எழுதுனா போதும். ஏன்னா நம்ம பசங்க அப்போ தான் போவான். திருப்பியும் 6 சப்ஜெக்டும் எழுதுறா, 7 சப்ஜெக்ட் எழுதுனா நம்மளால் எழுத மாட்டான். விட்டுருப்பா, அது வராது, நான் முதலே ஃபெயில் ஆகிட்டேன்ட்டு வந்துக்குவான். ஆனால் இவன் விடல, ஒரு பாடத்தில் ஃபெயிலா அதை மட்டும் எழுது, 3 தடவைலாம் கணக்கு கிடையாது, எத்தனை வேணால் எழுது, நீ எழுதி முடிச்சுட்டு அடுத்த நிலைக்கு போ. இப்படித்தான் நாம் தயார் செய்து கொண்டே இருந்தோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறான், புதிய கல்வியில் 5ஆவதுலேயே பொது தேர்வு. உங்களுக்கு +2 வந்துட்டாவே தெரியும், 9th வந்தாவே போதும், கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணுன்னு அம்மா சொல்லும். அப்பா சொல்லுவார், அம்மா ஒத்துக்காது, இந்த நாடகம் மட்டும் பார்த்துட்டான், 7 மணிக்கு மட்டும் வச்சுக்கிறேன், ஏதாவது சொல்லுவார். அதெல்லாம் இல்லை, பையன் 9ஆவது வந்துட்டான், அடுத்த வருஷம் எழுதணும் பப்ளிக்கு, கேபிள் கட்டு 12 வரைக்கும் கேபிள் கட்டு தான். யாராவது ஒரு முழிச்சிட்டு இருப்பாங்க, பையனுக்கு டிவி வச்சு கொடு, இதெல்லாம் இருக்கும். பையன் டென்ஷனை விட இவங்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும். இப்படி தான் பொது தேர்வு. 5ஆவதுக்கு பொது தேர்வுனா என்ன பண்ணுவான் பையன், என்ன பண்ணுவான், பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க. அப்புறம் 8ஆவதுலேயும் ஒரு பொது தேர்வு எழுதணும், அப்புறம் 10ஆவதுல எழுதணும், 11ஆவதுல எழுதணும், 12ஆவதுல எழுதணும். 8ஆவதுல தோற்று போயிட்டு ஃபெயில் ஆகிட்டானா திரும்ப தேர்லன்னா அது 3 முறை தான். இல்லைன்னா உனக்கு ஒன்று ஸ்பேனர் கொடுத்து தொழிற்பயிற்சி கொடுத்துருவாங்க. 8ஆவது ஃபெயிலானா போதும். நாம் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம், அவனை முன்னேற விடக்கூடாதுன்னு திட்டங்கள் திட்டுறான். அதை பெரிய பேரோடு கொண்டு வரான். பேரெல்லாம் பெத்த பேர் வச்சு தான் ஒவ்வொன்றும் வரும். உள்ளே வர்றப்பே என்னமோ நடக்க போகுதுன்னு நினைப்போம், ஒன்றும் இருக்காதானா. அப்படிப்பட்ட திட்டங்களைத்தான் கொண்டு வந்து ஊழலை ஒழிப்போன்றதை சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்ட திட்டங்கள் பணக்காரர்களுக்கான உயர்ஜாதிக்கான திட்டங்கள் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்தது. மருத்துவக் கல்லூரி கனவை முறியடிப்பதை போல தான் எத்தனை பேர் மருத்துவர் ஆகியிருக்கான். சாதாரண ஆட்களெல்லாம் மருத்துவர்கள், மதிப்பெண் தான்.
நான் பல இடங்களில் தொடர்ந்து சொல்லுவதுண்டு. 1916 வந்து பார்ப்பனதார் இயக்கம் தொடங்கிய போது இவர் அறிக்கை கொடுத்தார் தியாகராயர். இந்த 1894 இருந்து தான் ஐசிஎஸ் நமக்கெல்லாம் கொடுத்தான் இந்தியர்களுக்கு. 1912 வரைக்கும் 16 பேர் தான் நம்ம மாகாணத்தில் ஆகியிருக்கான். 15 பேர் பார்ப்பான், ஒருத்தர் முஸ்லீமு, ஒரு ஆள் கூட வேற ஆள் ஆகலை, இந்துக்களில் வேற எவனும் வரல என்ற வருத்தமெல்லாம் தெரிவித்து பல பதவிகளை சொன்னார். 2016 மருத்துவக் கல்லூரிக்கு மதிப்பெண் கட் ஆஃப் மார்க் போட்டான். 200 மார்க், 200க்கு 200 வாங்கணும் 17 பேர். 17 பேரில் 15 பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர்கள், இஸ்லாமியர்கள், இவங்க தான் இருந்தாங்க. சிறுபான்மையினர் தான் இருந்தாங்க. உயர் ஜாதிக்காரன் யாரும் இல்லை. 2 இடம் இருக்கு. ஓசி 17ல் 15, 17ல் 15 குணம் 2 இருக்குன்னா, ஒருத்தர் திராவிடன் என்ற மாணவன், பேரை கேட்டால் தெரியும், அவன் ஒரு கிறிஸ்துவ தாய்க்கும் இஸ்லாமிய தந்தைக்கும் பிறந்த பெரியார் குடும்பத்து பிள்ளை. அவன் 200க்கு 200 வாங்கியிருந்தான். இன்னொருத்தன் கார்த்திக்னு ஒருத்தன், அவன் திருநெல்வேலி சைவ பிள்ளை. 16க்கு 15 பார்ப்பான். இந்துக்கள் அனைவரும் பார்ப்பனராக இருந்தது 1916. 2016 200க்கு வருவாங்க. அத்தனை பேரும் பார்ப்பன அல்லாதாக இருந்தது 2016. இதுதான் தமிழ்நாட்டின் கல்வி மாற்றம், இதுதான் நிலை மாற்றம். இதை உடைப்பது, ஒழிப்பது தான் அவங்க திட்டமாக கொண்டிருக்கிறார்கள். அது பல வகையில் செய்தார். நீட்டு தேர்வு எதுக்கு வந்தது? அனிதாவைத்தான் சொல்லுகிறோம். அனிதா வாங்கின மதிப்பெண்ணெல்லாம் அது வேதியியலில் 200க்கு 200, கணக்கில் 200க்கு 200, இயற்பியலில் 200க்கு 199, உயிரியலில் மட்டும்தான் 200க்கு 194. அதுவும் 97 மார்க் மதிப்பெண் தான். கணக்கு ஒன்றும் சின்ன மார்க் இல்லை. ஆனால் 600க்கு 600 கூட விட்டுருங்க, இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் 600க்கு 593 வாங்கிடுச்சு அந்த பொண்ணு மதிப்பெண். நீட் என்பது 720க்கு 107 மார்க் வாங்கினா பாஸு. அதுக்கு 720 மார்க் மொத்த எண். அதில் பாஸ் பண்ணோம்னா 107 மார்க் வாங்கணும். அந்த ஆண்டு அனிதாவால் வாங்க முடியவில்லை. 600க்கு 593 வாங்கின பொண்ணு 720க்கு வாங்கலன்னா தேர்வு முறையில் பிழையா, மாணவியின் அறிவில் குறைவா? அதுதான் நினைக்கணும். இப்படிப்பட்ட முறையை தடுத்தார்கள். அப்போ இந்த ஆண்டு அறிக்கை விட்டுருக்கான், ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கோச்சிங் சென்டரில் போய் படித்தவன் 74% இந்த வாங்கியிருக்கான் இடம். ஒரு தடவை எழுதி பாஸ் ஆகலாம், அவங்களாம் 2 தடவை கோச்சிங் சென்டரில் படித்து 2 தடவை. அப்போ மற்ற கோச்சிங் சென்டருக்கு போக முடியாத, வசதி இல்லாத பையன், அல்லது எங்கோ நகரத்தில் இருக்கும் கிராமத்தில் இருக்கிற பையன் எங்கே கோச்சிங் சென்டருக்கு போவான்? அப்போ இது எங்களுடைய மருத்துவ கனவை, எங்கள் குழந்தைகள் மருத்துவ கனவை, அதனால் தமிழ்நாட்டின் மருத்துவ திட்டத்தை கெடுக்கிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அதுக்கு விளக்கம் காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது. நிறையா கேள்வி வச்சுருப்பான். கொண்டு வந்தது விரும்பாத மாநிலங்கள் வைத்துக்கொள்ள வேண்டியதில்லைன்னு அந்த சட்டத்தில் இருந்தது. அது ஏன் எடுத்தேன்னு தான் நான் கேட்குறோம். தமிழ்நாடு விரும்பாத மாநிலம் இல்லாமல் தானே இருந்தது. அது திருப்பியும் சட்ட திருத்தம் செய்ய மாற்றமெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து யார்? நீங்கள் தானே. இப்படிப்பட்ட பல வகையில் நமக்கான திட்டத்தை கெடுத்து கொண்டிருந்தவர்கள் தான் இப்போது மீண்டும் வருகிறார்கள். உங்களுக்கு நல்லது செய்கிறோம், பெண்களுக்கு உரிமையை தருகிறோம். பெண்களுக்கு என்னடா உரிமையை கொடுத்தீங்க? எல்லாம் சொன்னாங்களா? ஆசிஃபா கதையை, அந்த கதையை, எல்லா கதையும் சொன்னார்கள். ஒரு எம்பி ஒரு குற்ற பின்னணி உள்ள மேலே 38 வழக்கில் குறைந்தா அதுக்கு முன்னே தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவனை கடத்தி கொன்றது உட்பட வழக்கு இருக்கு. பிரிஜ் பூஷன் சிங் பிஜேபி எம்பி, அவன் தான் மல்யுத்தத்துக்கு தலைவர். அவங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறார் அப்படின்னு முதல்ல புகார் சொல்கிறாங்க. போராட்டம், வீதியில் இருக்காங்க. அதப்பா எங்களுக்கு உலக மல்யுத்த வீராங்கனைகள்லாம் இருக்காங்க, தங்க எனக்கு வேணாம், பதக்கம் வேண்டாம், அவனை எடுத்துகிட்டு போ, நான் இனிமேல் போட்டிக்கு போக மாட்டேன், நான் அவனை நீக்க மாட்டேன், அவன் எங்கே அப்படி ரவுடிங்கெலாம் எனக்கு வேணும். இதுதானே திட்டம். என்ன பெண்களுக்கு முன்னுரிமையா, ரவுடிக்கு முன்னுரிமையா? இந்த நிலையில்தான் தோழர்களே நாம் கல்வியில் அனைவருக்கும் என்னமோ சப்கே பாசனமோ சொன்னார்ல, அனைவருக்குமான என்பது தமிழ்நாட்டு தான் நடந்திருக்கு. முழுமையாக இல்லை என்றாலும் ஓரளவுக்கு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அதை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நமக்கு முரணானவையாகத்தான் அங்கெல்லாம் இருக்குது. அந்த முரணான தத்துவத்தை உயர் தத்துவம் போல் காட்டி அதை நம்மீது திணிப்பதற்கு நமக்கு உடன்பாடல்லாத சமஸ்கிருதம் படிங்கிறான், ஐஐடிக்காரனே படிங்கிறான், ஐடி படித்தா சமஸ்கிருதம் படிங்கிறான். எதற்கு சமஸ்கிருதம்? அம்பேத்கர் படிக்கணும்னு ஆசைப்பட்டார்,
சொல்லித்தரத்துக்கு அவனை ஒத்துக்க மாட்டானே, சின்ன ஜாதிக்காரவனுக்கெல்லாம் சமஸ்கிருதம் சொல்லித்தர முடியாதுன்ட்டான். இப்போ வேண்டாங்கிறோம், இல்லை நீ படிங்கிறான். எங்களுக்கு சமஸ்கிருதவை வேண்டாண்டா, எங்களை நான் எடா பண்ண போகிறேன். சத்யராஜ் தான் ஒரு கூட்டத்தில் சொன்னார், சமஸ்கிருதம் படிக்கலான்னு சொன்னான். கேட்டேன் என்னன்னு, அது எங்கேயோ மனுஷன்கிட்டலாம் பேச முடியாதான், கல்லுக்கிட்ட மட்டும் தான் பேச முடியுமா, அது எதுக்குன்னு விட்டுட்டேன் அப்படிம்பார். சமஸ்கிருதம் படிப்பா, அது நம்ம கல்லுக்கிட்ட தான் பேசுவோம், மனுஷன்கிட்ட பேச முடியாது, அது எதுக்குப்பா அந்த பாஷை எனக்குன்னு விட்டுட்டேன் என்று சொல்லுவார். அதை போல் அந்த மொழியை படின்னு கட்டாயப்படுத்துகிறான். ஐஐடிக்காரனுக்கும் வகுப்பு உண்டுங்கிறான், நீ எல்லாம் படிங்கிறான். இப்படிப்பட்ட கல்வி திட்டத்தை, இப்படிப்பட்ட இடஒதுக்கீட்டை அழிக்கும் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய முன்னேற்றத்தை பின்தள்ள, மாநிலங்கள் என்ற அளவில் நமக்கான திட்டங்களை தீட்டிக்கொள்ள நமக்கு உரிமை பெற்றிருந்த நாம் மாநிலங்களை இழக்க போது இவன் வந்தப்போ நிறையா மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டது. கல்வி உரிமை கூட தான் காங்கிரஸ் படிச்சதும்பாங்க. உண்மை. 75 பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க, ஒத்திசைவு பட்டியலுக்கு கல்வி கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் 2019 தேர்தல் பரப்புரையில் சேலத்தில் பேசினார் ராகுல் காந்தி. 2019 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம். இப்போ கொடுத்த உறுதிமொழி இல்லை, 5 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது. சேலம் பொதுக்கூட்டத்தில் சொன்னார். இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்தார் காங்கிரஸ்காரர், உண்மைதான். ஆனால் சோனியா காந்தி தலைவராக இருந்தபோது கட்சி பொறுப்பில் கூட 50 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர், சிறுபான்மையினர், பழங்குடியினர் பட்டியலுக்கு இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சட்டத்தையே மாற்றினாங்க. இப்போ மாற்றம் கண்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் அவங்க இப்போ நான் மாற்றத்தை நோக்கி வருகிறவர்களை விட மாறவே கூடாது என்று தடுத்து கொள்ளவன் எவ்வளோ மோசமாக. நீ என்னடா அவங்கள சொல்லிட்டு இருக்கிற, நீயும் பண்ணிட்டு சொன்னால் பொருள் இருக்கு. எனவே தான் தோழர்களே, இந்த நிலையில் நாம் நினைக்கிறோம், மாநில உரிமைகளுக்கு எதிரான, ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு எதிரான பொருளியல் கொள்கையானாலும் சரி, கல்விக் கொள்கையானாலும் சரி வைத்து கொண்டிருக்கிற இந்த கட்சி வரக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது இப்போ அழகாக ராகுல் காந்தி சொன்னார். பிஜேபி தோக்கடிச்சா போதாது, RSS இல்லாமல் செய்யணும் என்று அவர் பேசுகிறார். அந்த அளவுக்கு உள்வாங்கி கொண்டவர்களாக இப்போ மாறிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் நாம் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியதுதான் நம்முடைய கடமை என்று சொல்லி, இந்த தொகுதியில் நம்ம தோழர் சுப்பராயன் அவர்கள் இருக்கிறார். பொதுவாக எங்கு நின்றாலும் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். சரி, அது வெற்றி பெற்று விடுவார்கள் எல்லோரும் தான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கட்டுத்தொகை இழக்கிற அளவுக்கு அவங்க வாக்குகள் பெறக்கூடாது, டெபாசிட் வாங்கக்கூடாது. அவங்க வாக்கு வித்தியாசம் மிக அதிகமாக இருக்கத்தக்க வகையில் நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.